ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஆர்எல் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200 to 300 வந்தது. ஸோ இது கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒயரை டேமேஜ் பண்ணாமல் கிளிப்பு, அந்த கனெக்டிங் கிளிப்பை யூஸ் பண்ணி வாரண்டியில் இருக்க வெஹிக்கிள் கூட இது கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இப்போ கம்பெனியோட ஒயர் எதுவும் டச் பண்ண மாட்டோம். அதோட இதை ஜஸ்ட்டு பின் பண்ணி விட்டோம்னாலே இப்போது ஒயர் கட் ஆகாமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒரு ஸ்டிக்கர் வரும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஹெட்லைட்டோட கார்னரில் எட்ஜஸில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஸோ லைட் வந்து உள்பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். நான் கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த லைட்டில் வந்து 3 ஒயர் வரும். ஒன்று டிஆர்எல்க்கு, ஒன்று இண்டிகேட்டருக்கு, ஒன்று நியூட்ரல். ஸோ இதில் அந்த டிஆர்எல் லைனை வந்து பார்க்கிங் லேம்போடு கொடுத்துட்டேன். எல்லோ கலர் ஒயர் வந்து இண்டிகேட்டரோடது, அதை நான் இண்டிகேட்டரோட கொடுத்துட்டேன். அப்புறம் நியூட்ரல் ஒயரை நியூட்ரலோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் கனெக்டிங் மெத்தடு. இப்போ நான் அந்த கிளிப்பு போட்டதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒயரோட அந்த பவர் சப்ளை வந்து இந்த ஒயருக்கு சப்ளை ஆகும். ஸோ இதுக்கு எனக்கு ஒரு 1/2 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த கனெக்ஷனுக்கு. ஸோ இப்போ வரையும் நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு, எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஃபசாட் யூஸ் பண்ணாலும் டபுள் சைடு வந்து லைட்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நமக்கு வேணானாலும் ஜஸ்ட் அந்த கிளிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணாலே போதும். ஒரிஜினல் ஒயர்ஸ் ஆர் பல்ப் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து இது கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி தான். ஸோ இந்த பின்னோட லிங்க்கும் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த கிளிப்பு வந்து 10 to 15 கிளிப்ஸ் வந்துச்சு நினைக்கிறேன் ஒரு கவரில். ஸோ அதை நம்ம வந்து எனக்கு ஒரு சைடுக்கு வந்து 3 கிளிப்ஸ் தேவைப்படுது. ஏன்னா 3 ஒயர் வரும், ரெட்டு, எல்லோ, பிளாக்கு. எல்லோ வந்து இண்டிகேட்டருக்கு, ரெட்டு வந்து மெயின் லைன் டிஆர்எல்க்கு, பிளாக் வந்து நியூட்ரலுக்கு. ஸோ அதனால் ஒன் சைடு வந்து எனக்கு 3 கிளிப்ஸு. ஸோ 2 சைடு நான் கனெக்ட் பண்ணும்போது 6 கிளிப் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அது கனெக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக தான் இருந்தது, ஓகேங்களா. ஸோ அதான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ நானே வீடியோ எடுத்து நானே கனெக்ட் பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்கும், சில கிளிச்சஸ் இருக்கும். ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் தட். ஸோ இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து மெயின் லைன் ஒர்க் ஆகுது. ஸோ டிஆர்எல் நான் செக் பண்ணுறதுக்காக ஒன் சைடு ஆன் பண்ணி பார்த்தேன், கனெக்ஷன் கொடுத்து. நைட் டைமில் இதோட விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. அது மாதிரி இண்டிகேட்டர் போடும்போது இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பவர் வந்து பார்த்திங்கன்னா டே டைமில் எதுவும் பெருசாக தெரியல. நான் டிஆர்எல்லாம் யூஸ் பண்ணல. பார்க்கிங்கில் ஆன் பண்ணோன்னா அது ஒர்க் ஆகுற மாதிரி தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்இடி ஸ்ட்ரிப்பு வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு அந்த எட்ஜு, அதாவது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வந்து கொஞ்சம் ஃபெவி க்ளூ நம்ம போட்டிருந்தோம், அப்படி லிக்விட் க்ளூ போட்டோம்னா அப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டிக் ஆகிக்கணும். அதுக்காக நான் வந்து ஃபெவி க்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரிசல்ட்டு பாருங்கள். இப்போ டிஆர்எல், இண்டிகேட்டர் ரெண்டுமே ஆன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.